ஹலோ காய்ஸ், இங்கே நம்ம வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்தியன் ஆர்மி சோல்ஜர்ஸுங்க. ஆமாங்க, அவங்க அந்த வெயிலையும் மழையிலையும் பனியிலையும் அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை பாதுகாக்கிறனால தான் நம்ம இங்கே நிம்மதியாக இருக்க முடியுது. அதே மாதிரி சோல்ஜர்ஸ்ன்னு சொன்னாலே நம்ம மைண்டுக்கு வர ஃபர்ஸ்ட் விஷயம் மிலிட்ரி ஆபரேஷன்ஸ் தான். அப்படிப்பட்ட மிலிட்ரி ஆபரேஷன்ஸ்ல முக்கியமான ஒன்று ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறதுங்க. இந்த ஆபரேஷன் சிந்தூர்னு சொன்னாலே பாகிஸ்தானுக்கு மட்டும் இல்லைங்க, உலகத்துக்கு இந்தியானா யார் அப்படின்னு சொல்லி நிரூபிச்ச ஒரு நாள். இந்த ஆபரேஷன் சிந்தூர்னு சொன்னாலே ஒட்டம்பெல்லாம் சிலுக்குதுங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கூஸ்பமான மூமெண்ட்ஸ் தான் அந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது. ஆனா அதே சேம் டைம்ல ஒரு 6 குடும்பங்கள் தன் கண்ணீர்லயே மிதந்துச்சுன்னு சொல்லும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. தாம் பெற்ற பிள்ளையை இழந்த அம்மா, என்னதான் பெருமையா இருந்தாலும் ஒரு வேதனையோட இருக்க அப்பா, தன் கணவனை இழந்து வாழ்க்கையில அடுத்து என்ன பண்ண போறோம்னு தெரியாம இருக்க ஒரு மனைவி, அப்பா இல்லாம வாழ போற ஒரு குழந்தை, அப்படிப்பட்ட பல கஷ்டங்களை அந்த ஃபேமிலி அனுபவிச்சுட்டு இருக்குங்க. ஓகே, யார் அந்த 6 பேர், அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, ஏன் இந்தியன் கவர்மெண்ட் இவ்வளவு நாள் அதை சீக்கிரட்டா வச்சிருந்தாங்க அப்படிங்கிற பத்தி இங்க ஃபுல்லா பார்க்க போறோம். நம்ம ஏன் எதுக்கு எங்கே எப்போ எப்படி அப்படிங்கிற மாதிரி என்டையர் இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம. சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கறத உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். வீடியோக்குள்ள பார்க்க முன்னாடி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ காய்ஸ், நான் உங்கள் தேவா. வெல்கம் டு தேவா டாக்கீஸ். அந்த 6 பேர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். 22 ஏப்ரல் 2025 அன்னைக்கு பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல இருக்க ஒரு அழகான ஸ்பாட் தான் இந்த பாகல்காம் அப்படிங்கிறது. இந்தியால பல ஸ்டேட்ல இருந்து தன் ஃபேமிலிஸோட வந்து என்ஜாய் பண்ற ஒரு இடம் தான் இந்த பாகல்காம் அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நாள் நார்மலா எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்க டைம்ல அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது சடனா ஒரு கெட்ட கனவோட மோசமா மாறிச்சுங்க. எப்படின்னா சடனா டெரரிஸ்ட் உள்ள வராங்க, உள்ள வந்து அங்க இருக்க சிவிலியன்ஸ் எல்லாத்தையுமே அட்டாக் பண்றாங்க. அந்த அட்டாக்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26 பேர் வந்து உயிரிழக்கிறாங்க. அந்த 26 பேர்த்துல மோஸ்ட்லி அந்த டூரிஸ்டா தான் இருக்காங்க. இந்த இன்சிடென்ட் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை உருவாக்குச்சுங்க. இது நார்மல் சோசியல் மீடியால இருந்து பார்லிமெண்ட் வரைக்கும் பல கேள்விகள் எழுப்புச்சு. இதுக்கு இந்தியாவோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு பல கேள்விகள் எழுப்பப்பட்டுச்சு. சோ அதுக்கான ரிப்ளை தான் இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறதுங்க. இந்த பாகல்காம் அட்டாக் நடந்து இந்தியா கொஞ்ச நாளுக்கு சைலண்டா ப்ரிப்பேர் ஆயிட்டு இருந்தாங்க. இன்டெலிஜென்ட் ஏஜென்சில இருந்து, ஆர்மியில இருந்து, ஏர்போர்ஸ்ல இருந்து, இந்த சேட்டலைட் சர்வேலன்ஸ் வரைக்கும் எல்லாரும் பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபைனலி 7/5/2025 இயர்லி மார்னிங் உலகமே தூக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல இந்தியா தன்னோட ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணுச்சு. இந்த ஆபரேஷன் அப்படிங்கிறது பாகிஸ்தான் மட்டும் இல்லாம பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருந்து கிட்டத்தட்ட 9 டெரரிஸ்ட் கேம்பஸை அட்டாக் பண்ணாங்க. இது ஒரு ரேண்டம் அட்டாக்கா இல்லாம அந்த காமன் சிவிலியன்ஸ்க்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெரரிஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மட்டும் டார்கெட் பண்ணி அடிச்சாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது இந்தியாவோட பலம் என்னன்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு மட்டும் இல்லாம உலகத்துக்கே காமிச்சுங்க. சரி, அந்த ஆபரேஷனுக்கு ஏன் சிந்துன்னு பேர் வச்சாங்க தெரியுமா? இந்த சிந்துன்னு பேரை வச்சதாலே பல நாடுகளோட அட்டென்ஷன் வந்து இந்தியா மேல விழுந்துச்சுங்க. அப்படி அந்த சிந்தூருக்கு மீனிங் என்னன்னு பார்த்தா, ஹிந்து ட்ரெடிஷன் படி ஒரு மேரிட் உமனோட போர்கெட்ல இருக்க ஒரு குங்குமம் வந்தாங்க. அந்த குங்குமம் அப்படிங்கிறது அந்த பெண்ணின் வாழ்க்கையை மட்டும் குறிக்காம அந்த பெண்ணின் ஹஸ்பண்டோட உறவையும் சேர்த்து குறிக்குதுங்க. அந்த பாகல்காம் அட்டாக்ல பல பெண்களோட ஹஸ்பண்டோட உயிர் பறி போச்சு. பல பெண்களோட சிந்தூர் அப்படிங்கிறது அந்த இடத்துல அழிக்கப்பட்டுச்சு. இதனாலே பாத்தீங்கன்னா இந்த ஆபரேஷனுக்கு சிந்தூர் அப்படிங்கிற பேர் வச்சாங்க. இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ரிவெஞ்ச் சிம்பிளா மட்டும் இல்லாம பல காமன் இன்னசென்ட் பீப்புளோட ஜஸ்டிஸாவும் அமைஞ்சுங்க. இந்த இந்தியாவோட ப்ரீசியஸான ஸ்ட்ரைக்கு அப்புறம் பாகிஸ்தான் சும்மாவா இருப்பான்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இல்லைங்க. உடனே அந்த பார்டர் ஏரியாஸ் எல்லாமே பதட்டமாக ஆரம்பிச்சுது. அங்க இருக்க மக்கள் எல்லாமே ரெஸ்கியூ பண்ணி வேற இடத்துக்கு மூவ் பண்றாங்க. ஸோ அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருந்து ட்ரோன் அட்டாக் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம மிசைல்ஸ் அட்டாக்கும் பண்றாங்க. அதுக்கு பதிலடியா நம்ம கிட்ட இருந்த இந்த டிஃபென்ஸ் மூலமா அது எல்லாத்தையுமே தகர்த்துட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா இந்தியன் சோல்ஜர்ஸ் எல்லாமே அந்த பார்டர்ல ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட்டா இந்தியன் ஏர்போர்ஸும் ரெடியாவே இருந்தாங்க. அடுத்த அந்த 4 நாள் இந்தியா மட்டும் இல்லைங்க, உலகமே அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பயங்கரமான பதட்டத்துல இருந்தாங்க. அந்த செகண்ட் இது ஒரு சினிமா இல்லைங்க. நம்ம ஹீரோ கிட்ட பிஸ்டல் தான் இருக்கும், ஆப்போசிட் வில்லன்ஸ் கிட்ட வந்து கன் மிஷன்ஸ் AK-47 இருக்கும். ஆனா நம்ம ஹீரோ சுடுறது மட்டும் டேரக்டா அவங்க மேல போடும், அவங்க செத்து போயிடுவாங்க. ஆனா அவங்க சுடுற எந்த புல்லட்டும் நம்ம ஹீரோ மேல போடாது. அந்த மாதிரியான சீன் இங்க கண்டிப்பா இல்லைங்க. இந்த இடத்துல செகண்ட் சான்ஸ் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது சுத்தமா இருக்காது. அந்த பார்டர்ல இருக்க ஒவ்வொரு சோல்ஜர்ஸும் இந்த மிஷன்ஸ் எப்போ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு எப்ப நம்ம வீட்டுக்கு ரிட்டர்ன் போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. இந்த டைம்ல அவங்க ஃபேமிலிக்கு ஃபோன் பண்ணி சொல்றதுக்கு கூட டைம் இல்லாம இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு அவங்க பேசின லாஸ்ட் கால் கூட கடைசி நினைவா கூட அமைஞ்சிருக்கும். இதை பத்தி அவங்க யோசிக்காம நம்ம நேஷனல் தான் ஃபர்ஸ்ட், நம்ம இந்தியன் சிவிலியன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கறதுக்காக அந்த பார்டர்ல போய் அவங்க நிற்பாங்க. இப்படி இந்த 4 days போயிட்டு இருந்த அந்த கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது May 10, 2025 அன்னைக்கு முடிவுக்கு வருதுங்க. இந்தியாவும் பாகிஸ்தானும் சீஸ்ஃபயருக்கு அக்செப்ட் பண்றாங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் உலகமே ரிலாக்ஸ் ஆகுது. ஆனா இந்தியால மட்டும் ஒரு சில கேள்விகள்
தொடர்ந்து சுத்திக்கிட்டே தாங்க இருக்கு. அப்படிப்பட்ட கேள்வி என்னன்னா, வார் அப்படின்னு ஒன்று நடந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல உயிரிழப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்காமையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விதான். அப்ப அந்த கேள்விக்கு இந்தியா எந்த ஒரு பதிலும் சொல்ல. ஆனா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு இந்தியா அபிஷியலாவே அந்த 6 பேரோட நேமை ரிலீஸ் பண்றாங்க. நமக்காக, நம்ம இங்க பாதுகாப்பா இருக்கிறதுக்காக தன்னோட உயிரை சாக்ரிஃபை பண்ண அந்த 6 பேரோட நேமை ரிலீஸ் பண்றாங்க. இந்த 6 ஹீரோஸோட நேமை ஜஸ்ட் ஒரு நார்மலான பிரஸ் கான்ஃபரன்ஸ்மெண்ட்ல மட்டும் ரிலீஸ் பண்ணாம நேஷனல் வார் மெமோரியல் ரோல்லையும் ஹானர் பண்ணியிருக்காங்க. அப்படி அந்த ஆபரேஷன் சிந்தூர்ல சுப்ரீம் சாக்ரிஃபை பண்ண அந்த 6 ஹீரோஸோட நேம் என்ன தெரியுமா? சுபேந்தர் மேஜர் பவன்குமார், ரஃபில்மேன் சுனில் குமார், லான்ஸ் நாய்க் தினேஷ் குமார், அக்னிவீர் முரளி நாய்க், ஹவில்தார் சுனில் குமார் சிங் மற்றும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சேர்ந்த சர்கன் சுரேந்திரகுமார். இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா தன்னோட டியூட்டியை கம்ப்ளீட் பண்ண போகும்போது தான் உயிரிழந்திருக்காங்க. இதனாலே பாத்தீங்கன்னா இந்தியன் வார் நேஷனல் மெமோரியல்லையும் ஹானர் பண்ணி அங்க அவங்க பெயரை என்றென்றைக்கும் நிலைக்கிற மாதிரி அவங்க பெயரை அச்சடிச்சிருக்காங்க. முதல் ஹீரோவான சுபேந்தர் மேஜர் பவன்குமார் ஒரு சீனியர் ஆர்மி லீடருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆன தைரியம் உள்ள ஒரு லீடருங்க. ஒரு ரியல் கமாண்டர் அப்படின்னா ஃப்ரண்ட்ல நின்று லீட் பண்ணி கூட்டு போவோம்னு சொல்லுவாங்க. அதை இவர் நிஜமாவே ப்ரூவ் பண்ணியிருக்காருங்க. அடுத்தபடியா 2 ஹீரோஸுங்க, ரஃபில்மேன் சுனில் குமார் மற்றும் லான்ஸ் நாய்க் தினேஷ் குமார் அப்படிங்கிறவங்க. இந்த ரஃபில்மேன் சுனில் குமார் அப்படிங்கிறவருக்கு பார்த்தீங்கன்னா வீர் சக்கரா அவார்டு அவர் தைரியமா இருந்ததுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியா லான்ஸ் நாய்க் தினேஷ் குமார் அப்படிங்கிறவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பார்டர்ல ஃபியர்லெஸ்ஸா இருந்ததுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த 2 பேருமே பார்த்தீங்கன்னா தன்னோட சேஃப்டியோட, தன்னோட ஃபேமிலியோட சேஃப்டியோட இந்த இந்தியன் மக்களோட சேஃப்டி தான் முக்கியம், இந்த இந்தியாவோட சேஃப்டி தான் முக்கியம் சொல்லிட்டு தன்னுடைய உயிரை சாக்ரிஃபை பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியான 2 வீரர்கள் அக்னிவீர் முரளி நாய்க் மற்றும் ஹவில்தார் சுனில் குமார் சிங். அந்த அக்னிவீர் முரளி நாய்க் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா புதுசா ஆர்மியில் ஜாயின் பண்ண ஒருத்தருங்க. அந்த அக்னிவீர் முரளி நாய்க் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா புதுசா ஆர்மியில் ஜாயின் பண்ண ஒருத்தருங்க. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கும்போது ஒரு சீனியர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஈக்குவலா இருந்திருக்குங்க. அந்த வார்ல பாத்தீங்கன்னா தனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஹவில்தார் சுனில் குமார் சிங். இவரு பாத்தீங்கன்னா இந்த ஆபரேஷன் சக்சஸா இருக்க ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காருங்க. யூனிஃபார்ம் போட்ட உடனே தன்னுடைய ஃபேமிலியை மறந்துட்டு யூனிஃபார்ம் போட்டவங்க தான் எல்லாருமே ஒரே ஃபேமிலின்னு சொல்லிட்டு தன்னுடைய உயிரை சாக்ரிஃபை பண்ணியிருக்காங்க நம்மளை பாதுகாக்கிறதுக்காக. தி லாஸ்ட் ஹீரோ சர்கன் சுரேந்தர் குமார். இவரு பாத்தீங்கன்னா வாயு மெடலை ரிசீவ் பண்ணியிருக்காருங்க. இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல ஆர்மி சோல்ஜர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் முக்கியமான பக்கபலமா இருந்தது இந்த ஏர்போர்ஸ் சோல்ஜர்ஸ் தாங்க. இந்த ஆபரேஷன் சிந்தூரோட சக்சஸ் அப்படிங்கிறது இந்த இந்தியன் ஏர்போர்ஸ் சோல்ஜர்ஸோட உதவி இல்லாம நடந்திருக்குமான்னு கேட்டா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதாங்க. ஸோ இந்த சர்கன் சுரேந்தர் குமாரோட சாக்ரிஃபிகேஷன் அப்படிங்கிறது இதுக்கான மிக சிறந்த ஒரு உதாரணம். இந்த 6 ஹீரோஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு முக்கியமான லெசன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரீடம் அப்படிங்கிறது ஃப்ரீயா இருக்கிறது இல்லைங்க. நம்ம சேஃபா ஸ்கூலுக்கு போறதும் ஆஃபீஸுக்கு போறதும், நம்ம சேஃபா நம்ம ஃபேமிலிக்கோட டைம் ஸ்பெண்ட் பண்றதும் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் அந்த பார்டர்ல வெயிலையும் மழையிலையும் குளிர்லையும் பனியிலையும் டேவும் நைட்டும் அவங்கள சாக்ரிஃபை பண்ணி இருக்கிறது தாங்க. ஒரு சோல்ஜர் நம்மளை பாதுகாக்கிறதுக்காக தன்னோட உயிரை சாக்ரிஃபை பண்றாங்கன்னு சொல்லும் போது அந்த லாஸ் அப்படிங்கிறது அந்த ஃபேமிலிக்கு மட்டும் சேராதுங்க. நம்ம எல்லாருமே அதுக்காக கடன்பட்டிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு எமோஷனலா இருந்தா, இந்த 6 சோல்ஜருக்கும் நீங்க ரெஸ்பெக்ட் தரணும் இருந்தா நம்ம கமெண்ட்ல ஜெய்ஹிந்த்னு டைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அதிகமான மக்களுக்கு இந்த 6 வீரர்களுக்கு பத்தி தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கன் வரும் அதை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல டாபிக்கோட உங்களை மீட் பண்றேன். ஸ்டே டியூன். அன்டில் பை.